செய்திச் சுருக்கம். ஜோர்டான் சென்றார் மோடி, ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி 4 நாள் பயணமாக ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார். முதலில் அவர் ஜோர்டான் நாட்டிற்கு சென்றார். டில்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடி ஜோர்டானின் அம்மான் நகருக்கு சென்றடைந்தார். ஜோர்டான் பிரதமர் ஜாஃபர் ஹாசன் நேரில் சென்று உற்சாக வரவேற்பு அளித்தார். அங்கிருந்து ஹோட்டலுக்கு பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றார். அங்கு இந்திய வம்சாவளியினர் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த மோடி இந்திய வம்சாவளியினருடன் உரையாடினார். ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் உசைனை மோடி சந்திக்க உள்ளார். இருநாட்டு உறவு, வர்த்தகம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். அதன் பிறகு நாளை எத்தியோப்பியா செல்கிறார். அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அதன் பிறகு ஓமன் செல்ல உள்ளார். ஓமன் மன்னர் ஹைதம் பின் தாரிக் மோடி முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் ஓமன் மன்னர் ஹைதம் பின் தாரிக் மோடி முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பாஜகவின் செயல் தலைவராக பொறுப்பேற்றார் நிதின் நவீன். இருக்கையில் அமர்த்தி நட்டா, அமித்ஷா வாழ்த்து. பாஜக தலைவர் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் பீகார் அமைச்சர் நிதின் நவீன் செயல் தலைவராக நேற்று நியமிக்கப்பட்டார். அவருக்கு மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து கூறினர். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு நிதின் நவீன் இன்று வந்தார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சி அலுவலகத்தில் உள்ள ஷியாமலா பிரசாத் முகர்ஜி தீன்தயாள் உபாத்யாயா சிலைக்கு நிதின் நவீன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின் பாஜகவின் செயல் தலைவராக நிதின் நவீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அவரை இருக்கையில் அமர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பேட்டியளித்த நிதின் நவீன், பாஜக எப்போதும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது. இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்த பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி. நாங்கள் கூட்டாக போட்டியிட்டு அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறுவோம். கட்சியை வலுப்படுத்துவது, புதிய தலைமையை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிப்பேன் என நிதின் நவீன் கூறினார். நாட்டின் பிரதமரை இப்படியா விமர்சிப்பது? கொதித்தெழுந்த கிரண் ரிஜிஜு. தேர்தல் கமிஷனின் SIR நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசு ஓட்டுத் திருட்டில் ஈடுபடுவதாகவும் கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஜெய்ப்பூர் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவி வகிக்கும் மஞ்சுளதா மீனா பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் கடுமையாக விமர்சித்து பேசினார். ஒரு கட்டத்தில் பிரதமருக்கான சபகுழி விரைவில் தோண்டப்படும் எனவும் பேசினார். மீனாவின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் காங்கிரஸ் நிர்வாகி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அதற்கு காங்கிரஸ் தலைமை எவ்வித கண்டனமும் தெரிவிக்கவில்லை என பாரதிய ஜனதா தலைவர்கள் குரல் எழுப்பினர். இந்த விவகாரம் இன்று பார்லிமெண்டில் எதிரொலித்தது. லோக்சபா, ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட NDA கூட்டணி MPக்கள் மீனாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கூச்சலிட்டனர். நாட்டின் பிரதமருக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பொது மேடையில் பேசுவது எந்த வகையில் நாகரிகமானது என லோக்சபாவில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பினார். ஜனநாயக நாட்டில் பிரதமருக்கு எதிரான இத்தகைய கருத்துகள் ஆரோக்கியமானவை அல்ல என்றும் கூறினார். காங்கிரஸ் நிர்வாகியின் பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர் மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் பார்லிமெண்டில் மன்னிப்பு கேட்க வேண்டுமென NDA கூட்டணி MPக்கள் வலியுறுத்தினர். இதற்கு இந்தி கூட்டணி MPக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமளி ஏற்பட்டது. சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது, ஒரு நாட்டின் பிரதமரை எந்த அளவுக்கு விமர்சிப்பது என்ற எல்லையே இல்லாமல் போயுள்ளது.
காங்கிரஸ் நிர்வாகியின் பேச்சை வெறும் அவதூறாக மட்டும் பார்க்க முடியாது, அது பகிரங்க கொலை மிரட்டல். நாட்டின் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணியின் நாகரிகமா? பாரதிய ஜனதாவை சேர்ந்த நிரஞ்சன் ஜோதி 2014ஆம் ஆண்டு எம்பியாக இருந்தபோது எதிர்க்கட்சியினரை பார்த்து அவதூறாக பேசினார். அவரது பேச்சை பிரதமர் மோடி நேரடியாக கண்டித்தார். எதிர்க்கட்சியினரிடம் மன்னிப்பு கேட்கும்படி வலியுறுத்தினார். அதன்படி எங்கள் எம்பியும் மன்னிப்பு கேட்டார். சித்தாந்த ரீதியில் எவ்வளவு எதிராக இருந்தாலும் ஒருவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் உடனே அவர் பூரண நலம் பெற நாங்கள் வாழ்த்துவோம். எதிர்க்கட்சி தலைவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவிப்போம். இதுதான் ஜனநாயக மாண்பு. ஆனால் இங்கோ காங்கிரஸ் நிர்வாகியின் அதீத அவதூறு பேச்சை காங்கிரஸ் கண்டிக்க மறுக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகியின் அந்த பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர் மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பார்லிமெண்டில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என ரிஜிஜு கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடி மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில்தான் நான் அவ்வாறு பேசினேன் என காங்கிரஸ் நிர்வாகி மீனா கூறினார். மீனாவின் பேச்சு தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை அழிக்க நினைப்பதா? முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் என மாற்றப்பட உள்ளது. மேலும் வேலை நாட்கள் 100லிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது மத்திய பாஜக அரசு. காந்தியின் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள். 100% மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்துக்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்களா? இவை அனைத்துக்கு மேலாக நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே தமிழகம் தண்டிக்கப்பட உள்ளது. வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் இத்திட்டத்தின் பயன்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்குமா? பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது மத்திய அரசு. 3 வேளாண் மசோதாக்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றில் எப்படி பின்வாங்கினீர்களோ அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் முயற்சியிலும் மக்கள் உங்களை நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள். எனவே மக்களின் சீற்றத்துக்கு ஆளாகாமல் இப்போதே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என்னது உத்தேச பட்டியலா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க ஆட்சிதான். பாரதிய ஜனதா செயல் தலைவராக நிதின் நபீன் நியமனம் செய்யப்பட்டது வாரிசு அரசியலுக்கு எதிரான மிகப்பெரிய சரித்திரம் என்று டெல்லியில் நயினார் நாகேந்திரன் கூறினார். எங்களது அகில இந்திய தலைவரை புதிய இன்சார்ஜ் ஒர்க்கிங் பிரசிடென்டை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஒரு யங் அண்ட் டைனமிக் லீடர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது. மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதில் உண்மையிலேயே பெரிய பாராட்டத்தக்க அம்சம். டைனாஸ்டி பாலிடிக்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய எதிர்பார்ப்புகள் இடையில் யாரும் எதிர்பாராத ஒரு இளைஞரை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒர்க்கிங் பிரசிடென்டாக. உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்நிலை இதுகாரும் வழிநடத்திய மாண்புமிகு நட்டாஜி அவர்கள் பல்வேறு வெற்றிகளை பல மாநிலங்கள் பெற்று தந்தார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒர்க்கிங் பிரசிடென்டாக வந்திருக்கிற மதிப்புக்குரிய நபீன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் பெரும்பிடுகு முத்துரையர் அவர்களுடைய தபால்தலை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்தோம். மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு பிறகு மரியாதை நிமித்தமாக அவருடன் நேரம் கேட்டிருந்தேன். இரவு 9 மணிக்கு தந்திருந்தார்கள். அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டோம். இந்த யாத்திரையினுடைய முடிவு ஜனவரி 9ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. அந்த நாளில் பாரத பிரதமரையோ உள்துறை அமைச்சரோ அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன்.
சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. இன்னும் 3 மாதம் இருக்கு தேர்தலுக்கு. 3 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். ஆனால் கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் நாள் இருக்கிறது, பிற கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுதெல்லாம் இதுக்கு முன்னால இருமுனை போட்டிகள் வந்திருக்கிறது. அப்புறம் பல்வேறு சுயேட்சைகள் போட்டிட்டு இருக்கிறாங்க. சுயேட்சைகள் யாரும் வெற்றி பெற்றதாகவோ அல்லது இண்டிபெண்டாக புதிய கட்சி ஆரம்பித்தவர்கள் வெற்றி பெற்றதாகவோ பெரிய வரலாறு ஒன்று இல்லை என்று சொன்னால் கூட நிச்சயமாக 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. உதட்டளவில் சமூக நீதி பேசும் திமுக, அதை செய்ய ஸ்டாலினை தடுப்பது எது? அண்ணாமலை ஆவேச கேள்வி. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் மாணவர் விடுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விடுதிகள் மூடப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிக்கிறது. தமிழகத்தில் இருந்த 1331 ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளில் தற்போது 1200 மாணவர் விடுதிகள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன. 100க்கும் அதிகமான விடுதிகள் மூடப்பட்டுள்ளன. சுமார் 98,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த விடுதிகளில் தற்போது 65,000 மாணவர்கள் மட்டுமே தங்கி படித்து வருகின்றனர் என தெரிய வந்துள்ளது. சுத்தமான அறைகள், சுகாதாரமான குடிநீர், தரமான உணவு என்ற அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படாததால் மாணவர்கள் இந்த விடுதிகளில் சேர்ந்து படிக்க விருப்பம் காட்டுவதில்லை. குறிப்பாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதால் அது வீணாகி கால்நடைகளுக்கு உணவாக விற்கப்படுவதை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். பட்டியல் சமூக மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என இந்த மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட்ட நோக்கத்தையே திமுக அரசு சிதைத்துவிட்டது. பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை செலவிடாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது திமுக அரசு. அந்த நிதியை இந்த விடுதிகளை மேம்படுத்த பயன்படுத்துவதிலிருந்து திமுக அரசை எது தடுக்கிறது? இந்த அழகில் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்தோம் என 2 நாட்கள் விளம்பர நாடகம் நடத்தி தனக்குத்தானே பெருமை பேசிக் கொண்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உதட்டளவில் சமூக நீதி பேசி ஊரை ஏமாற்றுவதில் காட்டும் ஆர்வத்தை பட்டியல் சமூக மக்கள், மாணவர்கள் முன்னேற்றத்தில் முதலமைச்சர் காட்ட வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். அன்புமணி விருப்ப மனுக்கள் வாங்குவது மோசடி வேலை. ராமதாஸை எவ்வளவோ அவமானப்படுத்துகிறார். ராமதாஸ் அன்புமணியை நானா பிரித்தேன்? இருவரும் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது என்று நான் எப்படி சொல்ல முடியும்? இப்படியே போனால் தேர்தலில் பாமக நிலைமை என்னாகுமோ என ஜி.கே. மணி கவலை தெரிவித்தார். சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவரையாகிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீங்கள் தடையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசுனா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு, குலசாமின்னு சொல்கிறாரு. ஜி.கே. மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்கிறதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சின்னு சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன இப்படியெல்லாம் வசைப்பாடுறார். என்ன, நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், ஐயா கூட தான் இருந்திருக்கணும், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு 100 நாள் நடைப்பயணம் நிகழ்ச்சி என்ன பேசுகிறாரு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா கூட்டணி பேசுவார். அன்பாக கேட்டுக்கிறதெல்லாம் இந்த விருப்ப மனு வாங்கிறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை. இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்பமணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களும் ஏமாந்துடக்கூடாது. அதனால் மருத்துவரையா தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவர் தான் கட்சியை வழி நடத்துவார். அவர் சொன்னால் தான்
மக்கள் வாக்களிப்பாங்க. அவருக்கு தான் சக்தி இருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ரூபாய் 1,00,000 தாண்டிய 1 சவரன் தங்கம் விலை, நகை பிரியர்கள் ஷாக். சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது. இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 99,680 ரூபாய்க்கும், கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 12,460 ரூபாய்க்கும் விற்பனையானது. மதியம் மீண்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாயும், கிராமுக்கு 55 ரூபாயும் உயர்ந்தது. இதன் மூலம் ஒரு சவரன் தங்கம் விலை 1,120 ரூபாய்க்கும், 1 கிராம் 12,515க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 1,00,000 ரூபாயை கடந்துள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தங்கம் விலையைப் போலவே வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சர்வதேச முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்து வருவதால் வரும் காலங்களில் தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பில்லை என நகை வியாபாரிகள் கூறினர்.